எலெக்ஷன் அதாவது தேர்தல். இந்த தேர்தல் மூலமா இந்தியால நாம எப்படி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செலக்ட் பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இந்தியால ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ரெண்டு விதமான கவர்மெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட்ல லோக்சபான்னு சொல்லப்படுற லோவர் ஹவுஸும் ராஜ்யசபான்னு சொல்லப்படுற அப்பர் ஹவுஸும் இருக்கு. இந்தியால லோக்சபா போல்ஸ், ராஜ்யசபா போல்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் போல்ஸ்னு 3 விதமான போல்ஸ் இருக்கு. லோக்சபா போல்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இதுல பீப்புள் ஓட் பண்ணி லீடர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 79 படி டோட்டலா லோக்சபால 552 சீட்ஸ் இருக்கு. ஆனா அதுல இப்போ 543 சீட்ஸ் தான் ஃபில் ஆகி இருக்கு. இந்த எலெக்டட் சீட்ஸ் கூட 2 சீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸை செலக்ட் பண்ணி பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த சீட்ஸை ஸ்டேட்ஸ் அண்ட் பாப்புலேஷன் பொறுத்து பிரிப்பாங்க. நடக்கிற எலெக்ஷன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல 50% மேல ஓட் வாங்குற பார்ட்டி சென்டர்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல எலெக்ட் ஆன மெம்பர்ஸ் அவங்க பார்ட்டில இருந்து ஒரு பர்சனை பிரைம் மினிஸ்டரா செலக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்த விடவும் டிஃபரெண்ட் ஆனது தான் ராஜ்யசபா போல்ஸ். ராஜ்யசபா மெம்பர்ஸை பீப்புள் ஆன நாம இன்டைரக்டா எலெக்ட் பண்றோம். நாம சூஸ் பண்ற எம்எல்ஏஸ் தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்றாங்க. ராஜ்யசபால மொத்தம் 250 சீட்ஸ் இருக்கு. அதுல 238 மெம்பர்ஸை எம்எல்ஏஸ் தான் எலெக்ட் பண்றாங்க. மற்ற 12 பேரை சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், ஆர்ட்ஸ் ஆர் லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் அடிப்படையில் பிரசிடென்ட் தான் எலெக்ட் பண்ணுவாரு. லோக்சபா எலெக்ஷனுக்கு சிமிலர் ஆனது தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போல்ஸ்னு சொல்லப்படுற விதான் சபா எலெக்ஷன். இந்த எலெக்ஷனும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஆனா ஒரு வருஷத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் டைம்ல போல்ஸ் நடக்கும். அதுல மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸை கிராஸ் பண்ற அந்த பார்ட்டி ஸ்டேட்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் அந்த ஸ்டேட்டோட சிஎம்ஐ எலெக்ட் பண்ணுவாங்க. எம்பி அண்ட் எம்எல்ஏக்கு இருக்க மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பர்சன் லோக்சபாவோட மெம்பராவோ இல்லைன்னா ராஜ்யசபாவோட மெம்பராவோ இருந்தா அவங்கள நாம எம்பி அதாவது மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல எலெக்ட் ஆன மெம்பர்ஸை நாம எம்எல்ஏ அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லலாம். ஒரு தொகுதியோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு மக்களோட பிரதிநிதியா இருக்கிறவங்க தான் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ். எம்எல்ஏஸ் மக்கள் சார்பான பிரச்சனை அண்ட் கோரிக்கை எல்லாத்தையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர் அதை கவர்னர் பெர்மிஷனோட அமலுக்கு கொண்டு வருவாரு. இதே மாதிரி எம்பிஸ் டெல்லியில இருக்க பார்லிமெண்ட்ல போய் முறையிடுவாங்க. அதை சரி பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுப்பாரு. இப்படிதான் பீப்புள் ஆன நாம எலெக்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றோம்.